பார்த்து ஒருத்தனா வரானா பாரு பஜ்ஜி வாங்க. எங்கடா இருக்கிறீங்க? வாங்கடா, வாங்க 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 வந்து பஜ்ஜி எடுத்துங்கப்பா. ஸ்கூல்ல விட்டா போதும், தாத்தா இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுங்க உயிர் எடுக்குதுங்க. அவங்க அம்மா அப்பாவை நிம்மதியாக விட்டுட்டுங்க, என்ன உயிர் எடுக்குதுங்க. தாத்தா அங்க பாரு பஜ்ஜி கடை. பார்த்துட்டானுங்களே எப்படி மறைச்சிட்டு போனாங்களும் பார்க்குறானுங்களே. இங்கே கேள்விக்கு வேற வேலை கிடையாது. சாயங்காலம் வேணா பஜ்ஜி கடையை போட்டு உக்காந்து போகிறோம் வரோம் உயிரெல்லாம் எடுத்துனாங்க. உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வெங்காயம் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி. ஏன் பார்த்துட்டு இருக்கிறீங்க? எடுத்து சாப்பிடுங்க, 10 ரூபா தான். என்ன தாத்தா அவங்களே சொல்லிட்டாங்களே, வாய் எடுத்து போ. ஏய் நாம தான்டா சாப்பிட கேட்டோம். தாத்தா ஒரு பஜ்ஜி முடிச்சு 2வது பஜ்ஜி முடிக்க போகுதுடா. தாத்தா நாங்க முடிச்சிட்டோம், உருளைக்கிழங்கு பஜ்ஜி வேணும். இதே முடிச்சிட்டிங்களா? இதை பாருடா, உருளைக்கிழங்கு பஜ்ஜி 3வது ரவுண்டு, இப்போ 4வது ரவுண்டு போகிறேன். ஐயோ வாடா நம்ம போய் எதுவும் சாப்பிடுவோம். நம்ம தாத்தாவை காலி பண்ணுவோம். சாப்பிட்றானுங்க நல்லா சாப்பிடுங்க, கம்மி ரேட்டு தான். சாப்பிடுறோம் பாட்டி சாப்பிடுறோம், அதுதான் வந்துக்குறோம். அம்மா அம்மா சாப்பிட்ற தக்காளியே. தாத்தா அதுக்குள்ள முடிச்சியா? இப்போனா பரவாயில்ல, சின்ன வயசாக இருக்கும்போது 50 வடை 50 பஜ்ஜி 1.5 கப்பு டீ குடிச்சு போயினே இருப்பேன். ஐயோ ரசகுல்லா பார்த்தா ஒல்லியாகுறாரு, சின்ன வயசுல எவ்வளவு சாப்பிட்டு பாரு. பாட்டி நாங்க இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறோம், எங்களுக்கு பத்தல. ஐயே பெரிய பீஸ். என்ன தாத்தா? என்ன தாத்தா கிண்ணா தாத்தா? ஏய் தக்காளி ஒரு பஜ்ஜி ஒரே வாயில போட்டு அமுக்குறாரு பாறா. கம்னுரா சாப்பிட பத்தியா? அந்த பிளேட்ட பாறா, பஜ்ஜில இமாலயா மலையே இருக்குது. சாப்பிட்றீங்களா? காசு வச்சுக்கிறீங்களா? காசு இருக்குதான்னு கேக்குது. தாத்தா ஒண்ணு கூப்பிடுது பாரு. பாட்டி நான் காசு வச்சுக்கிறோம். இந்த பாரு 500 ரூபாய் நோட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு காசு கொடு. டவுட்டா? முன்னாடி நீ பண்ணனு கேட்டா நீ அவுட். ஆமா ஆமா என் அண்ணன் சொன்னது உண்மைதான். நம்மளும் சாப்பிட்றோம் சொல்லிட்டு இவங்க அக்கி பொழக்கிறானுங்களே, நம்மளும் பொழப்பான். பாரு என்ன பண்றீங்க? ஏய் பேச முடியாத அளவுக்காடா சாப்பிட்ற? 500 ரூபாய் போதுமா இல்லை அதுக்கு மேலே நான் ஏதாவது எடுத்து வைக்கணுமா? நிறைய தாத்தா. எங்க மச்சான் வெயில்ல வேக வேகமா இட்டு போற? அங்க ஒரு ஆயா பஜ்ஜி போடுது, செம்ம டேஸ்டா இருக்கும், வா போவோம். செம்ம டேஸ்டா இருக்குமா? ஆமா சரி மச்சான் சொல்ற, வா போவோம். ஆமா தேக்குது, ஓய் கூட்டம் வேற அள்ளுதே. பார்த்தல மிளகா பஜ்ஜி, வெங்காயம் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, எல்லா பஜ்ஜியும் இருக்குது. பார்த்தல நான் நிற்கிறீங்க, கம்மி ரேட்டு தான், எவ்வளோ வேணாலும் எடுத்து சாப்பிடுங்க. கம்மி ரேட்டா? ஆஹா எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். டேஸ்டாக தாங்க இருக்குது, சாப்பிடுங்க. எங்களுக்கு கூட கொஞ்சம் மயக்கமாக இருக்குது, எண்ணெய் மயக்கம் பொழுது. மாமா சாப்பிடுறது எவ்வளவு வேணும் சாப்பிடு. அவங்க போய் சாப்பிட்டு எண்ணெய் மயக்கத்தை இருக்கிறானுங்க. அவனும் கடைறானுங்க. யோ 5 கிலோ பஜ்ஜியும் அப்படியே அல்கா சாப்பிடுவான். 4 பஜ்ஜி துண்டு நம்ம எண்ணெய் மயக்கணும் நொண்ணை மயக்கன்றீங்க. டேய் என்னால் தாங்க முடியல, இது ரொம்ப கேராகுது. நான் வரேன், இந்த 500 ரூபாய் வச்சுக்கோ. நீ சில்லற இல்லையா? சொல்றேன் இல்லையா? நான் 2 எடுத்துக்கிறேன். டேய் எதனா பண்ணுங்கடாப்பா, எனக்கு கேராகுது, நான் வரேன். யோ மச்சான் டம்மி நோட்டை கொடுத்துட்டு போறானுங்க, 500 நோட்டு. அது வாங்கி வச்சு கண்ணு தெரியாம. பாட்டி இந்த நோட்டு டம்மி நோட்டுங்க காட்டு. டபர் டம்மி நோட்டு கொடுத்துட்டு போய்க்கிறானு பாரு. ஒரு பக்கம் 500 ரூபான்னு, ஒரு பக்கம் 400 ரூபான்னு பாரு. உன்னை ஏமாத்திட்டானுங்க, டம்மி நோட்டு. என்னை ஏமாத்திட்டு போயிட்டானுங்களே திருட்டு பசங்க, எனக்கு கண்ணு தெரியலையே. யோ மாமா கேட்டியா? கண்ணு தெரியலையா? வா இன்னும் 2 பஜ்ஜி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து கேட்குறோம், அந்த பாட்டி பாரா கண்ணு தெரியாம அது உள்ளே கை விட்டுக்குது, வானம் இல்லை. வா 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாத்தியா எம்மாடி இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. கண்ணு தெரியல. எப்படி இது மச்சான்? சாப்பிடு சாப்பிடு.
யாரையும் சாட்டம் பொழுதுறா. அவனுக்கு சொன்ன மயக்கம் எனக்கு அப்படி கேரா வருதுடா. சின்ன வெங்காயம் உனக்கு நீ சின்ன பொண்ணு இல்ல அப்படிதான் இருங்க மச்சான் உனக்குடா. நெக்கு முக துண்ணு போட்டு என்ன பண்றான் பாத்தியாவன்? அப்பா பாட்டி பாட்டி. மாமா மாமா ஒன்றும் இல்லை மாமா, செடியாக தான் நிற்கிறான், பயப்படாத. என்ன மயக்கம் மச்சான்? பாட்டி பாட்டி அதெல்லாம் 2 பஜ்ஜி எடுத்து சாப்பிடுங்க. இன்னும் 2 பஜ்ஜா? வேணாம் பாட்டி வேணாம். பாட்டி பாட்டி எந்த மாதிரி பஜ்ஜி போட்ட? ஹோட்டலில் வாங்கி வச்சுக்கிறீங்களா அந்த மாவில் தான் அள்ளி போட்டேன். ஐயோ அது வாழை மரத்துக்கு வாங்கி வச்சு பூச்சி மருந்து பாட்டி, அதுல என்ன பஜ்ஜி போடுவாங்களா? சரி என்ன சாப்பிட்டாங்களா? அதுவா அது 3 பேர் சாப்பிட்றாங்க. அது 3 பேர் சாப்பிடுறாங்களா? எங்க ஆளைய காணோம். ஐயோ அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்து அடி குருட்டு கேள்வி. பஜ்ஜி மேல பஜ்ஜி போட சொன்னா அவன் யார் பூச்சி மருந்து மேல பஜ்ஜி போட சொன்னது? அது துண்டு தான் 3 பேரும் மயக்கத்துல கலக்குறாங்க. இழுத்துன்னு போப்பாது இன்னும் கொஞ்ச நேரத்துல மரியாதை ஆம்புலன்ஸ் போன் பண்ணு. பூச்சி மருந்தா அது? அதான் பஜ்ஜி உப்பி வரல. பாப்பா பாப்பா பழைய மாவனு கொஞ்சோண்டு வேலைக்கு கொஞ்ச நேரம் போய் பஜ்ஜி போட்டுன்னு கலைய போட சொன்னா என்ன நீ கம்பி என்ன வச்சுட்டியா பாட்டி? இந்த 3 பேர் தானே இல்ல வேற என்ன பஜ்ஜி சாப்பிட்டு போனாங்களா? இவனாலும் கொஞ்சமா சாப்பிட்டாங்க, அவங்க குண்டானா சாப்பிட்டாங்க. ஐயோ எனக்கு அப்ப புயல் ஜெயில் தானா? எங்க அவனுங்க முதல்ல போய் நான் காப்பாத்துறேன். ஐயோ எப்போ போயிட்டீங்க? இப்பதான் போய்க்குது. ஐயோ இன்னொருத்தவங்க யாரும் தெரியலையே. ஐயோ பெரியவரே என்னாச்சு? அம்மா நீ ஹாஸ்பிட்டலுக்கிட்டு போனால் எங்கிட்ட போனாலும் என்னை நீ காப்பாற்றவே முடியாது. ஒரு கேள்விக்கிட்ட பஜ்ஜி தோணுட்டு ஏமாத்தினம் பாரு, அந்த பாவம் தான் என் உயிரை எடுக்க போகுது. இப்போ நீ ஒன்னும் அந்த கேள்வி ஏமாத்தல்றோம். அந்த கேள்வி தாண்டா உங்களை எல்லாரும் ஏமாத்திருச்சு. பூச்சி மந்த காலத்துல பஜ்ஜி தாண்டா உங்க எல்லாருக்கும் போட்டு குச்சி. பூச்சி மாட்டா. ஐயோ 5 பேர் கேள்வி எல்லாம் சேர்த்தாங்க. இந்த ஒரு ஆள் நம்மளால சேர்த்துட்டானே. முதல்ல இந்த ஊரை காலி பண்ணி ஓடணும். ஐயோ ஓடுறா கடவுளே.